வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு கிளம்பிட்டோம். சுட்டிக்காவியல் நம்மளோட இன்னைக்கு வந்திருக்கா. அவ்வளோ காவியம் எங்க கிளம்புறோன்னு பாருங்க உறவுகளே. ரொம்ப நாள் ஆச்சு சுட்டிக்காவியல் இன்னைக்கு வீடியோல பார்த்து. அவ இன்னைக்கு வந்து லீவுனாக்கல, சாட்டர்டே சண்டே இன்னைக்கு லீவு, அதனால அவ இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்துட்டா. இன்னைக்கு வெளியே ஒரு அவுட்டிங் ஒரு இடத்துல போறோம். காவியா எங்க போறோம் சொல்லு. இவளையும் கூட்டிட்டு போறோம் நாம. ஏன்னா அவுட்டிங் ரொம்ப நாள் வீட்டுல இருந்துக்காங்க சொல்லி வாங்க இன்னைக்கு கூட்டிட்டு போறோம். எங்க போலான்னு சொல்லு. கூமாப்பட்டி. வாயா இப்படி போகுது. நல்லா சொல்லு, உறவு தெரிய வேண்டாமா? கூமாப்பட்டி போமா வேண்டாமான்னு கிளம்புறோம். நாங்க வேற இடத்துக்கு போறோம். அப்படியே கூமாப்பட்டிக்கு போவோமா வேண்டாமான்னு பாக்கோம். வழியில வாங்க கூமாப்பட்டிக்கு போறோமா பாக்குறோமா அப்படிங்கறத வீடியோல கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மள உறவுகள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அப்பாவி அப்பாவுக்கு கால் வலிக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிருந்தீங்க, ரெமெடி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது ரொம்ப நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு அக்கறை எடுக்கிறதுக்கு எங்க மேல. நைட்டு உப்பு காய்ச்சி அடிச்சோம், பரவாயில்ல, கொஞ்சம் காலையில வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பரவாயில்ல, முன்னைக்கு இருந்துக்கு இப்ப பரவாயில்ல. குணமாயி கடவுளே உங்களுடைய வேண்டுதல்ல அது குணமாயிரும். அப்படி இல்லைன்னா ரெமெடி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய திருநெல்வேலியில இருந்து சிந்து வந்து ரெமெடி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க இது குணமாயிடுச்சுன்னா வேண்டாம், குணமாகலன்னா கண்டிப்பா நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். சரியா? நம்ம கூமாப்பட்டி போவோம். டிராவல் அப்படியே டிராவல் கிளம்பியாச்சு. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். என்ன வாங்க கூமாப்பட்டி போய் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். காவியா ஒரு காய் சொல்லு. அதாவது கூமாப்பட்டிக்கு போவோம் வாங்க. பிள்ளை பின்னாடி இருந்து நம்ம நல்லா போனா நல்லா தான் இருக்கு இல்லங்க. பிள்ளை இல்லாம போனா என்னமோ மாதிரி இருக்கு. பிள்ளைய கூட போனா, ஆனா பிள்ளைய படிக்கணும்ல. ஒரு கேக்க போடு, அப்பதான் தெம்பா இருப்பான். கேக் வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா காவியா? அதாவது என்றும் உருகாத ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கியா நீ? என்றும் உருகாத ஐஸ்கிரீம் உறவுகளுக்கு காமிப்போமா? காமிப்போமா? இதுல கொஞ்சம் ஸ்லோவா போங்க. கார்ல தான் என்ன காமி கிட்ட கொண்டாந்து காமி. இது வந்து என்றும் உருகாத ஐஸ்கிரீம், அதாவது கோன் ஐஸ் பாருங்க. இது வந்து பிஸ்கட்டு, உள்ள வந்து சூஸ்பரி மாதிரி இருக்கும். இது எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. டூட்டி ஃப்ரூட்டி. சரியா? என்றும் உருகாத ஐஸ்கிரீமா? சொல்லவா? ஐஸ் சாப்பிடலாம். எஸ். உள்ள வந்து கிரீம் இருக்கு. ஐஸ் சாப்பிடலையே. இல்ல ஐஸ் இல்ல, கிரீம் தானே. இல்ல கிரீம் தான். நல்லா இருக்கு. சரி, அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது. இன்னைக்கு வந்து இதுவும் கேக்கும் கொண்டு வந்துட்டோம். கேக் இருக்கு. வடை வாங்க வேண்டாமா? வடை சாப்பிட்டா அடுத்து எந்த ஐட்டம் சாப்பிட முடிய மாட்டேங்குது நம்மளால. கம்பன் ஆயிருது. இளநீ இன்னைக்கு ஆவியாளுக்கு இளநீ. ஆவியா 2 இளநீ சாப்பிடுவா. அந்த உறவுகள் எல்லாம் நீங்க பாருங்க. நானும் குடிக்கிறேன். நீங்க நானும் 2 இளநீ. அந்த பிள்ளை இப்ப 10 நாளா எப்ப இளநீ வாய்ந்தாப்பா, எப்ப இளநீ வாய்ந்தாப்பாங்க. எனக்கு டைமும் கிடைக்கல. அவளும் 8:30 தான் வாரா. வாங்கி கொடுக்க முடியாது. 2 இளநீ சாப்பிடுவான். நீங்க இளநீ நானும் குடிக்கிறேன். அத வந்து நம்ம உறவுகிட்ட காட்டணும். காமிச்சிருவோம். காவியா, இன்னொரு தெரியுமா உனக்கு? கூமாப்பட்டியில உள்ள தண்ணியே வந்து இளநீ மாதிரிதான் இருக்குமாண்டா. அதனால நீ வந்து கூமாப்பட்டியில உள்ள தண்ணியை மோந்தார குடிச்சுக்கோ. வாட்டர்ல அடைச்சு குடிச்சுக்கோ. சரியா? இளநீ வேண்டாம், தண்ணியை குடி. நொங்கு வாங்கணுங்க. நொங்கு வாங்கிடுவோம். நொங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நொங்கு வாங்கிட்டோம். பெரிய பாப்பா நல்லா நொங்கு சாப்பிடுவானே. அவளுக்கு நொங்கு பிடிக்கும். அது காவியா, பெரிய பாப்பாக்கு என்ன பிடிக்காது உனக்கு பிடிக்காது காவியா. பெரிய பாப்பாக்கு பிடிக்காது பாப்பா. என்ன காவியா செய்ய? ஒரே ஒரு விஷயம் காமனா பிடிச்சது அவளுக்கு, எனக்கு பானிபூரி பிடிக்கும். ஏய் அப்பா, எவ்வளவு பெரிய பானிபூரி, சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், KFC சிக்கன், அது 2 பேருக்குமே பிடிக்கும். ஓகே சரி. அடுத்து காவியாவுக்கு வந்து கூமாப்பட்டியில போய் கிணத்துல உள்ள தண்ணியை மோந்துரும். அது இளநீ மேய்ச்சி குடிப்பான். என்ன கூமாப்பட்டி வந்துட்டோமா? ஆமா, மேற்தொடர்ச்சி மலை மாதிரி இருக்கு. மலையெல்லாம் தெரியுது. மலை இந்த இருக்கு பாருங்க. மலைகள். இந்த இடம் கூமாப்பட்டி அப்படிதான் இருக்கும். பாப்பா கிட்ட போய் பாப்போம். அந்த காய்காலி இளநீ கடை இருக்கான்னு பாரு முதல்ல. இங்க ஒண்ணும் இல்ல. கண்ணுக்கு தட்ட தூரத்தோட கடையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. காவியா, இளநீ கடை இல்ல, என்ன செய்ய? ஒரு வழி இருக்கும், வாங்குவோம். என்ன இல்லாட்டி அந்த ஊர் தண்ணியை குடிச்சுக்கோல இளநீ மாதிரி. கூமாப்பட்டி நெருங்கி வாரோம்னு நினைக்கேன். பாப்போம். ஆமா,
இதான் கூமாப்பட்டியா? கூமாப்பட்டியில ட்ரெயின்லாம் போகுதுடா. அந்த இது இல்ல. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. மலைய பத்தியா? மலைகள் இந்த சைடுல நேர்ல பாக்குற மலை நம்மள விழுகுற மாதிரி. சூப்பரா இருக்குல்ல? ஜூம் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த பாருங்க. இதனாலதான் இங்க எல்லாரும் வராங்க இப்போ. நல்லா இருக்குல்ல? ஜம்முன்னு இருக்குல்ல? இந்த மலை கூட இந்த மலையை பார்த்துட்டு நான் BMW காரையும் பார்த்துட்டேன். காரை பார்த்துட்டியா? கார் எங்கடா போகுது? BMW காரு இதான் போச்சு. அப்படியா? சைடு தென்னை மரம் பூரா வெறும் தென்னை மரமா தான் இருக்கு. மலைகள் கூடையில பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு தான் எல்லாரும் கூமாப்பட்டி இப்போ வராங்க. என்னமா ஆமா, காவியா? ஸ்பெஷல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஆமா, இப்போ. trending சொல்லுங்க. இல்ல அதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கூமாப்பட்டி இருக்கு. என்னதான் இருக்குன்னு பாப்போமே. என்ன அதுதான் போய்கிட்டு இருக்கோம். என்னதான் இருக்குன்னு பாப்பாங்க. நல்லா இருக்கா? ஆனா வெயில் போட்டு மண்டே பழக்கு. வெயில் அடித்தான் தெரியுது. இவ்வளவு மரங்கள் மலைகள் இருந்தும் வெயில் அடிக்க பாருங்களேன். இருக்கு. அது என்ன என்னன்னே தெரியல. ஜூலை இப்ப வந்துருச்சு இல்ல? ஜூலை பிறந்துட்டு தெரியும். குற்றால சீசன் தானே, குடாபத்துலாம் இருக்கு. என்ன? ஆமா, அந்த ரோடு தானே, இந்த ரோடு தான் நல்லா இருக்கும். சரி, இளநீ கடையை காணுமே. அதானே இந்த வெயில்லயும் சைடுல இளநீ கடை இவ்வளவு தூரம் இல்ல. ஆனா தென்னை மரம் தான் இருக்கு. இளநீ பறிக்கன்னா எப்படி ஏறி பறிக்க? நீங்க ஏறுங்க. காவியா ஏறிடுவாள். காவியா ஏறிடுவா? காவியா காவியா தென்னை மரத்துல ஏறு. ஏறினா தானே இளநீ குடிக்க முடியும். கடை இல்ல. ஒரு கடை இல்லடா. கோவில இருக்கும் பாப்போம். அப்படி சொல்லுதியோ? சரி, ரைட்டு. இளநியை தேடி போய் பார்ப்போம், வாங்கி கொடுப்போம் காவியாளுக்கு. சரி, அங்க போய் பாப்போம். இப்ப பழம் வாங்க. என்ன பழம்? ஏன் வாங்கி தர மாட்டீங்க? என்னதுப்பா? இளநீ. இந்த வாங்கிருக்கல என்னதெல்லாம் வாங்கிருக்குன்னு பாருடா. இது ஓகே, எனக்கு இளநீ வேணும். பலாப்பழம். அதுக்கான மெயினான நவாப்பழம். நவாப்பழம் இப்ப சீசன் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. ஆமா, இப்பதான் நம்ம ஊர்ல ரொம்ப கிடைக்கி. ஆனா இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப காவியாளுக்கு இளநீ ஒண்ணுதான் வாங்க முடியல. இளநீ அப்புறம் வந்து ஏய் கீழே போடாதீங்க. காவியா, இளநீ உனக்கு இளநீ வாங்கணும்னா காவியா அவ சாப்பிடுறதுலயே ஆர்வமா இருக்கா பாருங்க. என்னப்பா இது காவியா. உனக்கு இளநீ வேணும்னா காவியா? ஆமா. சரி, ரைட். நவாப்பழம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? நம்ம ஊர்ல 1/4 கிலோ 30 ரூபா தெரியுமா? நாட்டு பழமும் உண்டு, இந்த பழமும் உண்டு. நல்லா சூப்பரா இருக்கு. நம்ம நவாப்பழம் தான் வாங்க நினைச்சோம், வாங்கிட்டோம். லவா இல்லப்பா, நவா. நவா. இது என்ன வேண்டா? லவா. சீ, நவா. நான் அப்ப என்ன சொன்னேன்? லவா. 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 சரி, இளநீ கடையை தான் பார்க்க. தென்னை மரம் தான் இருக்கு. இளநீ தான் இளநியே கிடைக்க கிடைக்குது. மாட்டேங்குது. இளநீ மரத்தை ஏறி காய்வா தான் பறிக்க போறான்னு நினைக்கிறேன். பழக்கடையெல்லாம் இருக்கு. இளநீ குடிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு நீ சொல்லு. சொல்லு கவியா. தெரியல. நான் சொன்ன கவியா தெரியலங்க. எத்தனை மாசம் தெரியல, பட் ரொம்ப நாள் ஆச்சு. இதான் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பலாப்பழம். இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம்டா. பலாப்பழம் இந்த வரேன். இந்த மாதிரி இயற்கை உணவுகளையே சாப்பிடணும் மேக்ஸிமம். என்ன இந்த வெயிலுக்கு தான் நல்லது. ஓ காவியா, கொட்டையை முடிங்கிட்டியா? ஓ வயிற்றுல இந்த மரம் முளைச்சிருமே. நவாப்பழம் மரம் முளைக்கும். அப்ப நம்ம வந்து இனிமேல் நவாப்பழம் வரைக்கும் வாங்க விலைக்கு வாங்க வேண்டாம். காவியா வயிற்றுல இருந்து எடுத்துக்கலாம். நவாப்பழம் மரம் முளைக்கும். கண்டிப்பா மரம் முளைச்சிரும். அத உறவுகள் யாருக்கெல்லாம் நவாப்பழம் வேணும்னு கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வந்து உங்களை பிராங்க் பண்ணேன். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் முழுங்கிட்டு திருப்பி வெளியே வந்து. சரி, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வீட்டுல எங்க காவியா வயிற்றுக்குள்ள இருந்து வாய் வழியா நவாப்பழம் மரம் நாங்க பறிச்சு தரோம். உறவுகள் எல்லாரும் வாங்கிக்கோங்க. காவியா நவாப்பழம் என்ன வாங்கிக்கோங்க. காவிய பழம். காவிய பழமா? காவியா நவாப்பழமா? காவிய பழம். காவியாவின் நவாப்பழம். இளநீ கடை பார்த்தாச்சு. வாங்க இளநீ குடிப்போம். இந்த துணியை உதறி எடு. வண்டி துணி தான். மடியில இருந்து கொண்டா. என்ன நடக்குது தெரியுமா? காவி அம்மானு வருது. அந்த இது இருக்குல்ல, அந்த கார் இதுல நங்கன்னு மூடிட்டாங்க. ஆமா, வலிக்குது. அது எத்தனையோ தடவை பார்த்து வாங்கன்னு சொல்லியும் கேட்கல. அது நான் தான் முட்டியுவேன். கார் கொஞ்சம் உயரமாக்கணும். என்ன
ஏய் என் கால் ஒண்ணு செய்யலாமா? எப்படி இங்க வந்துச்சு? என் மடியில இருந்து கீழே வந்துச்சு. நீ ஒண்ணு செய்யலாமா? இந்த இடத்த மட்டும் ஐஸ் இத காமி. இந்த இடத்த மட்டும் இது பண்ணி கொஞ்சம் வயசுறலாமா? நான் எப்படிதான் இப்படி யோசிக்கிறேன். யோசித்திருவோம். குட்டிக்கிட்டே இருக்கேன். ஆ, ஓகே. நாங்க இளநீ குடிப்போம். இளநீ இருக்கு. இது எத்தனை இளநீ வேணுமா? சாப்பிடு. வா. வா, நீ இளநீ சாப்பிடுப்பா. சிவகாமி நல்லா இருக்கு. சரி, அப்பா பழம் இருக்கு. இந்த பழம் எவ்வளோ லோக்கல் ஆடி ஒரு பல்க் அடி பாப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தண்ணி நிறைய இருக்குண்ணே, மேல வர தெரியுது. இப்பமா குடிச்சாச்சு. வெளிச்சமா இருக்கமா. தண்ணி நிறைய இருந்துச்சு, நல்லா குடிச்சாச்சு. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஏற்கனவே பழைய ட்ரெஸ் தான். இது மாதிரி இனிமேல் நீ எடுமா. புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பா ஏதுக்காக பா. என்னப்பா? இல்ல பூ எப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. நான் கட்டிட்டு வந்தேன் வீட்டுல. பூ எனக்கு தலை கட்டும் போது நேத்து வாங்கின மல்லிகைப்பூ தான். உதிரி பூ. பெருமாளுக்கு கட்டினேன் அப்படியே. இருக்கா பாருங்க காவியா. கூமாப்பட்டி வந்தாச்சா? வந்தாச்சு. இது கூமாப்பட்டி இல்ல, நாங்க போற வழியில கூமாப்பட்டி மாதிரி இருந்தது. இங்க பாருங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க. என்ன மலை சூப்பரா இருக்கு. மலை, அந்த பக்கத்துல மலை. சவுண்ட் ஒழுங்கா கேட்கான்னு தெரியல, காத்தடிக்குது. இந்த சைடு பாருங்க ஃபுல்லா தென்னந்தோப்பு. கூமாப்பட்டி வந்தாச்சு. அப்பாவி அப்பா கூமாப்பட்டியில தண்ணி குடிச்சாச்சு. என்ன நல்லா காத்து சூப்பரா இருக்கு. சுண்டிக்காவியா அந்த நல்லா இளநியை குடிச்சு தூங்கிட்டான். காருக்குள்ளே உட்காந்து தூங்கிட்டா. இங்க பாருங்க உள்ளதா இருக்கா, காருக்குள்ள உட்காந்து தூங்குதா. சரி ரைட்டு. இது கூமாப்பட்டி மாதிரிதான் இருக்கு. எல்லாரும் நம்ம ஊர் கூமாப்பட்டி மாதிரி தான் இருக்கு. என்ன இயற்கை. கூமாப்பட்டியா நினைச்சுக்கோங்க இது, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு வாட்டி கண்டிப்பா நம்ம கூமாப்பட்டிக்கும் போவோம். என்ன கூமாப்பட்டில கொஞ்சம் மழை வெஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, மழை பெய்யும் போது போவோம். இப்போ வந்து இதே கூமாப்பட்டியா நினைச்சு ஒரு ஷாட் எடுத்துக்கிடுவோம். புரிஞ்சா? ஆனா பின்னாடி பார்த்தா மழையெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? இதே கேமரா தூக்கிட்டு ஓடி போறவங்களுக்கு அப்படி அடிக்குது பாருங்க. என்ன நல்லா இருக்கு. சரி கிளம்புவோமா? கிளம்புவோம். ஆனா காத்து சூப்பரா இருக்கு. இங்கே நிக்கலாம் போல தோணுது. ஆமா, காத்து அடிச்சாலும் வெயில் அடிக்கல. என்ன நல்ல வெயில். வெயில் அடிக்கி காத்து இருக்கு. அந்த இடங்கள்லாம் குளம் மாதிரி இருக்கு. ஆனா தண்ணி இல்ல, காஞ்சி கிடக்கிற இடம்லாம் அந்த பக்கத்துல எல்லாம் அந்த லாஸ்ட். சரி உறவுகளே, நாம இன்னொரு வீடியோல சந்திப்போம். கூமாப்பட்டி போகணும்னு நினைச்சோம், போகல. இதே கூமாப்பட்டி நினைச்சுக்கணும். இன்னொரு வாட்டி கண்டிப்பா கூமாப்பட்டிக்கு போவோம். ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். குரல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்?